ஊருக்கு அவல் பொரி. ஹாய் ஹலோ வணக்கம். நான் தான் உங்க ஷெஃப் தீனா. இன்னைக்கு என்னோட செட்டப் சமையல்ல ஒரு அருமையான சூப்பரான ஒரு வெஜிடேரியன் டிஷ் பண்ண போறாங்க. அந்த டிஷ் என்ன அப்படின்னா ஆலு ராஜ்மா மசாலா. அதாவது உருளைக்கிழங்கு, ராஜ்மா, இங்கே இருக்க வெங்காயம், தக்காளி இதெல்லாம் வச்சு ஒரு மசாலா பண்ண போறோம். அது எப்படி பண்றது பார்ப்போம். அதுக்கு முன்னாடி தேவையான இன்கிரீடியன்ஸ் பார்ப்போமா. ரீஃபைண்ட் ஆயில், சீரகம், வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி, உருளைக்கிழங்கு, தனியா, மஞ்சள்தூள், உப்பு, மிளகாய் பவுடர், ராஜ்மா. இதாங்க இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ். இது எப்படி பண்றது பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி மேலே இந்த நான்ஸ்டிக் பேனை வந்து மேலக்கலாம். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு நம்ம இந்த ரீஃபைண்ட் ஆயில் வந்து ஆட் பண்றோம். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் ரீஃபைண்ட் ஆயில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ராஜ்மா வந்து ரொம்ப உடம்பு நல்லது. பாருங்க, ராஜ்மா வந்து குறைஞ்சது வந்து ஒரு 4 மணி நேரம் இல்லை 5 மணி நேரம் நான் சோக் பண்ணி பாயில் பண்ணியிருக்கேன். குறைஞ்சது பாயில் ஆகிறதுக்கு வந்து 3/4 மணி நேரமா ஆகும். அதனால நல்லா ஊற வைங்க, நல்லா வாஷ் பண்ணி ஊற வைங்க. இப்போ நம்ம சீரகம் இதில் ஆட் பண்ணலாம். அதே மாதிரி இந்த உருளைக்கிழங்கு பாருங்க, அதாவது வேக வைக்கும் போது தோலை உரிச்சிட்டு ஒல்கர் மசாலா, சால்ட்டு, பச்சை மிளகாய் இதை எல்லாத்தையும் ஒன்றா போட்டு பாயில் பண்ணி அதுக்கு பிறகு அந்த தண்ணியை வடிகட்டின பிறகு அந்த உருளைக்கிழங்கு பொடிசாக கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒல்கர் மசாலா, பச்சை மிளகாய், உப்பு இதெல்லாம் ஒன்றா போட்டு பாயில் பண்ணியிருக்கேன். ஏன்னா அந்த உருளைக்கிழங்கு சாப்பிடும் போது தெரியும் உங்களுக்கு அந்த பட்டை அவங்க ஃப்ளேவர்லாம் வரணும். அதனால நான் பாயில் பண்ணும்போது போட்டிருக்கேன். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு வந்து நம்ம வெங்காயம் ஆட் பண்ணலாம். வெங்காயம் வந்து ரொம்ப கம்மியாக போடணும், தக்காளி அதிகமாக வரணும். வெங்காயம் வந்து லைட்டாக வதங்கினா போதும். ஒரு நீங்கள் போட்ட ஒரு 3 நிமிஷம் 2 நிமிஷம் நல்லா வதக்குங்க. அதுக்கு பிறகு நம்ம தக்காளி அதில் ஆட் பண்ணலாம். இந்த மசாலாவுக்கு வந்து என்ன அதிகமாக வரும் கேட்டிங்கன்னா தனியா வந்து தனியா பவுடர் அதிகமாக போடணும். அதே மாதிரி கொத்தமல்லி இலையும் வந்து அதிகமாக போடணும். இப்போ தக்காளி இதில் ஆட் பண்ணுறேன். தக்காளி பாருங்க, வெங்காயம் 1 மடங்குனா தக்காளி 3 மடங்கு போடணும். இப்போ ஒரு சின்ன குறிப்பு சொல்கிறேன். தக்காளி வெங்காயம் கூட கொஞ்சம் சால்ட் போடுறேன். இந்த சால்ட் நீங்கள் போட்டீங்கன்னா இந்த ஆனியன் டொமேட்டோ வந்து சீக்கிரமாக மேஷ் ஆகும். இதோட கொஞ்சம் மஞ்சள் தூள், கொத்தமல்லி, தனியா பவுடர் ரெண்டுமே போடணும். தனியா பவுடர் வந்து அதிகமாக போட்டிருக்கேன், 1 ஸ்பூன் அளவுக்கு. மிளகாய் பவுடர் 1/4 ஸ்பூன் தான் போடுறேன். பாருங்க. இப்போ இதை வந்து நல்லா வதக்கணும். அதுக்கு பிறகு நம்ம இதில் வாட்டர் ஆட் பண்ணலாம். இப்போ இந்த கட் பண்ணி வச்சிருக்க உருளைக்கிழங்கு இதில் ஆட் பண்ணுறோம். இது ஆட் பண்ண போனோம்னா கொஞ்சம் உருளைக்கிழங்கு அப்படியே ரொம்ப புளிசா இருக்க உருளைக்கிழங்கு வந்து வேக வேக அப்படியே மேஷ் ஆகும். உங்களுக்கு அந்த கிரேவி வந்து திக்காக வரும். ரொம்ப ஒரு ஈஸியான ரெசிபிங்க அது. நீங்கள் வீட்டில் எப்பவும் போல் வெங்காயம், தக்காளி எல்லாமே இருக்கும். அந்த டைமில் கொஞ்சம் சீரகம் போடுங்க, கொஞ்சம் ஆயிலில் சீரகம் போட்டு வெங்காயத்தை போடுங்க, தக்காளி போடுங்க, மசாலா போட்டு நல்லா டாஸ் பண்ணுங்க. அதுக்கு பிறகு உருளைக்கிழங்கு போடலாம். நீங்கள் நினைக்கலாம் இது என்ன ரெகுலராக பண்ணுற மாதிரி தான் இருக்குது அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் ஒரு மெத்தடுக்கும் வந்து ஒரு டிஷ்ஷுக்கு வந்து மெத்தட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதான் இந்த டிஷ்ஷுக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா வெங்காயம் வந்து 1 மடங்குனா தக்காளி 3 மடங்கு போடணும்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி உருளைக்கிழங்கு வேக வைக்கும் போது இந்த பட்டை, லவங்கம் இதெல்லாம் போட்டு வேக வச்சுன்னு சொல்லியிருக்கேன். அந்த ஃப்ளேவர் கிடைக்கும். இப்போ இந்த மசாலா நல்லா இதாகணும். இன்னும் கொஞ்சம் கொத்தமல்லி போடலாம். இந்த வேக வச்சிருக்க ராஜ்மா வந்து இதில் ஆட் பண்ணுறேன். மசாலானாவே வந்து திக்காக தான் இருக்கணும். சில பேர் என்ன பண்ணாங்க மசாலான்னு சொல்லுவாங்க. மசாலா இருக்கும்போது என்ன பண்ணால் குழம்பு மாதிரி இருக்கும், அதை வந்து மசாலான்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக மசாலானாவே எப்படி இருக்கணும், அந்த வெங்காயம், தக்காளி நீங்கள் போடுற வெஜிடபிள் எல்லாமே கோட்டிங் ஆன மாதிரி இருக்கணும். அதுதான் மசாலான்னு சொல்லுவாங்க. இப்போது இந்த உருளைக்கிழங்கு எல்லாமே போட்டிருக்கோம். இன்னும் கொஞ்சம் இதில் வாட்டர் ஆட் பண்ணி நம்ம கொதி விட்டுருக்குன்னா இந்த டிஷ் ரெடி. நீங்கள் வீட்டில் வந்து ரைஸோட தொட்டு சாப்பிடலாம், அப்படின்னா சப்பாத்தி, நான் ரொட்டி இதோட நல்லா தொட்டு சாப்பிடலாம். நீங்கள் வீட்டில் என்ன ஸ்டீம் ரைஸ் வந்து நல்லா சுட பாயில் பண்ணி அதில் இந்த கிரேவி போட்டு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ கொஞ்சம் கொத்தமல்லி ஃபினிஷிங் மேலே போடுறேன். இதுக்கு பிறகு கொஞ்சம் உப்பும் ஆட் பண்ணுறேன். இப்போ இந்த மசாலா நல்லா கொதி வந்த பிறகு அதுக்கு பிறகு இந்த கப்பில் மாற்றி நம்ம டேஸ்ட் பார்ப்போம். ரொம்ப ஒரு ஈஸியான மெத்தடு. நான் திருப்பி சொல்கிறேன். ஃபஸ்ட்டு சீரகம், வெங்காயம் 1 மடங்குனா தக்காளி 3 மடங்கு போடுங்க. அதில் தனியாத்தூள் அதிகமாக போடணும், மிளகாத்தூள் ரொம்ப கம்மியாக போடணும்.
போட்ட பிறகு இந்த மசாலா, மஞ்சள் தூள் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்குங்க. அதுக்கு பிறகு இந்த வேக வச்ச உருளைக்கிழங்கு இதில் ஆட் பண்ணுறோம். அதுக்கு பேர் ராஜ்மா, கொத்தமல்லி, சீசனிங், உப்பு பார்த்து நம்ம இறக்கலாம். இந்த டிஷ் ரெடி. இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் அழகா இந்த கப்பில் வந்து நான் பிளேஸ் பண்ணுறேன். இந்த மசாலா பாருங்க திக்காக இருக்கு. இப்போ இந்த ஆலு ராஜ்மா மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு நான் எப்படி இருக்குன்னு சொல்றேன். நல்லா சூப்பராக வந்திருக்கு. நான் சொன்ன மாதிரி அந்த வெங்காயம், தக்காளி, இந்த பவுடர் மசாலா இதெல்லாம் வந்து ஒரே பேலன்ஸ் பண்ணி வந்ததுனால அது சூப்பராக அருமையாக வந்திருக்கு.